நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று சர்ப்பமானது அந்த ஸ்திரீயிடம் கேட்டபோது, ஸ்திரீயானவள் அதை புசிக்கவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லாததை சொன்னதாக அவள் சர்ப்பத்திடம் சொல்கிறாள். அப்போது அங்கே இருந்த ஆதாம் அவளை நோக்கி, ஸ்திரீயே, நான் உன்னிடம் அப்படி சொன்னேனா? கர்த்தர் புசிக்க வேண்டாம் என்றார் என்றுதானே சொன்னேன். நீ ஏன் தொடவும் வேண்டாம் என்று சொல்கிறாய் என்று கண்டித்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும். அங்கே ஆதாம் அவளை கண்டிக்க தவறிவிட்டான். ஆகையினாலே அவள் இன்னும் தைரியத்தோடு புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை தைரியத்தோடு பறித்து புசித்தாள். கண்டிக்க வேண்டியதை கண்டிக்க வேண்டிய சமயத்தில் கண்டிக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த சமயத்தில் ஆதாம் அவளை கண்டித்திருந்தால் ஒருவேளை பாவம் தவிர்க்கப்பட்டும் இருக்கலாம். ஸ்திரீயானவள் பழத்தை பறித்து தானும் புசித்து ஆதாமுக்கும் கொடுத்த போது அதையும் அவன் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நீ தவறு செய்து விட்டாய் என்றும் சொல்லவில்லை. இன்றைய காலகட்டத்தில் சில வீடுகளில் ஏவாளின் ராஜ்யம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. கண்டித்தால் சம்பாதிக்கிறோம் என்ற தைரியத்தில் தேவ சமூகத்தில் செய்த எல்லா பொருத்தனைகளையும் காற்றில் வீசி எறிந்துவிட்டு தைரியமாக விவாகரத்து என்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வீட்டை கட்டுகிற குணசாலி ஸ்திரீகள் அல்ல, இருக்கிற வீட்டை இடிக்கிற குணமே இல்லாத ஸ்திரீகள். இந்த காலகட்டத்தில் இந்த தைரியம் சம்பாதிக்கும் சில பெண்களுக்கு ஏவாளிடமிருந்து வந்ததோ என்று நினைக்கவும் தோன்றுகிறது. அந்த காலகட்டத்தில் ஆதாம் ஸ்திரியை கண்டித்திருந்தால் சர்ப்பமானது அந்த ஸ்திரியை ஆதாமிடமிருந்து பிரித்திருப்பானோ என்னவோ என்ற சந்தேகமும் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய காரியத்தில் எந்தவித சமரசமும் வேண்டாம். கண்டிக்க வேண்டியதை கண்டித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு எதிராக தவறு செய்தவர்கள் திருந்தட்டும். பிடிவாதமாக திருந்த மாட்டேன் என்றால் அதன் பலனை அவர்கள் அனுபவிக்கட்டும். தேவன் தாமே இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இன்னும் நிறைய தியானிக்கலாம். லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் விருப்பம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.